பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தீன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம், அதில் 4ஆம் அதிகாரம், அதில் 40ஆம் வசனம். மார்க் 4:40. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். இன்றைய தினம் இந்த ஓய்வு நாள் அன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தர் சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், பயப்படாதிருங்கள், விசுவாசப்படுங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம். இந்த வாரத்திலே முதல் நாள் அன்று, வாரத்தின் முதல் நாள் ஆகிய ஞாயிறு ஓய்வு நாள் அன்று தேவன் உங்களை நோக்கி சொல்கிற ஒரு காரியம், பயப்படாதிருங்கள். நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோமா? இது நடந்த காரியங்கள் அனைவருக்கும் தெரியும். என்னன்னா, இயேசுவானவர் சீடர்களோட படகுல போகும்போது அந்த கடல்ல காற்றும் புயலும் அடிக்கிறது. அப்ப அந்த படகு கவிழத்தக்கதாக பயங்கரமான புயல் அடிக்கும் போது சீடர்கள்லாம் பயந்து போய் அவங்களால செய்த என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, முடியல. ஏன்னா பேதுரு, மீனவராகிய பேதுருவும் அவரோட தொழிலே கடல்ல இருக்குதுன்னா, அவரும் இவ்வளவு போராடி பார்த்துட்டு முடியல அப்படின்னோட ஓடியாந்து இயேசுவை எழுப்புகிறார்கள். இயேசுவை எழுப்பினோன்னே இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, ஏன் பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? பயப்படாதிருங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் அப்படின்றாரு. எப்படி? கடல்ல பார்த்து இறையாதே அமைதலா இரு என்று சொல்லிட்டு உடனடியாக அது கீழ்ப்படியுது. உடனடியாக கீழ்ப்படிஞ்சோன்னு உங்க பயப்படாங்க யாரோ ஒரு அப்படின்ற பயப்பட ஸ்டேஜில் அவர் சொல்றாரு, ஏன் பயந்தீங்க? விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. ஏன் உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாம போயிட்டு? பயப்படாதிருங்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு அப்படின்னு தேவன் அந்த சீடர்களை நோக்கி கேட்கிறார். நம்ம தேவனுடைய சீடர்கள் அப்படின்றோம், தேவனுடைய விசுவாசிகள் அப்படின்றோம். நம்ம வாழ்க்கையில வர காரியங்கள், நமக்கு எதிராக வர புயல் அலைகளை நோக்கி நம்ம விசுவாசத்தினால் அதை அதட்டுறோமா? இல்ல பயந்து போய் ஆண்டவரே காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஓடி போய் சீடர்கள் எழுப்புனது போல நம்ம தேவன்கிட்ட ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நம்மளுக்கு இதை கேட்டுக்கொண்டது விசுவாசிகளாகிய உங்களுக்கு சகலவித அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்தின் கீழே சகல அதிகாரத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க எதுக்காகனா தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்கிறீங்க. எதுக்காகனா உங்களுக்கு எதிராக வர காரியங்களை நீங்கள் உடை தெரிவதற்காக. எப்படி உடைக்க முடியும்? விசுவாசத்தினால். தேவனுடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், எனக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்தின் கீழே சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, நம்ம தான் அதை விசுவாசிக்கிறது கிடையாது. நம்ம தான் விசுவாசிக்காம நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன்கிட்ட ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவனா சர்வத்தையும் உண்டாக்கின தேவன் தன்னோட படகிலே பிரயாணம் பண்றதை அவங்க அறியாம ஓடி போய் அவரை திருப்பி எழுப்புறாங்க. ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதேதான் தேவன் நம்மளோட பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். வாழ்க்கை என்னும் படகிலே நம்மளோட தேவன் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவன் உங்களுடனே இருக்கிறார், உங்களுக்கு முன்னால் இருக்கிறார், உங்க பக்கத்தில் இருக்கிறார், அருகாமையில் இருக்கிறார். உங்களை சுற்றி ஆவியானவரோட வல்லமை இருக்கிறது. அப்ப தேவன் ஆவியானவர் உங்களுக்கு உடனே இருக்கும் பொழுது, தேவன் உங்களுக்கு உடனே இருக்கும் பொழுது நீங்க எதுக்கு யாரை கண்டு பயப்படுறீங்க? எதற்கும் பயப்பட தேவையில்லை. இந்த வாரத்தின் முதல் நாள் அன்று தேவன் உங்கள்கிட்ட அனைவற்றையும் சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், எதற்கும் பயப்படாதீங்க, திடமனாதா இருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தரே துணை அப்படின்றாரு. உத்தமன் யாரு? நீங்க தான் தேவனால் ரட்சிக்கப்பட்ட, தேவ ரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்க தான் உத்தமர்கள். நீங்க தான் பலசாலிகள். நீங்க தான் சகலத்தை மாற்றுவதற்கான வல்லமை படைத்தவர்கள். உலகத்தை மாற்றுவதற்கு வல்லமை படைத்த நீங்கள் சாதாரண அற்ப காரியங்களுக்கு பயந்து கொண்டிருந்தால் உங்களை படைத்த நோக்கம் என்னாகும்? உங்களை படைத்த நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தான் பவுலடிகளார் சொல்கிறார், நீங்க இந்நேரத்தை போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பால் உண்ணக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறீர்கள் வருத்தப்பட்டு சொல்கிறார். அதாவது நம்மளுக்கு வயதை கூட்டிக்கொண்டே போகிறது. ஆனா இன்னும் படைக்க விட்டு எதிர்க்காம நான் தவழ்ந்து கொண்டே இருப்பேன், சிறு பிள்ளை போல இருந்து கொண்டே இருந்தோம்னா அதுக்கு தேவனா பொறுப்பு. நம்ம எழுந்து நடந்து ஓட, உலகத்தை அசைப்பவர்களாக இருப்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம பயந்து 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 இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் என்னால் நடக்குமான்னு பயந்து கொண்டே இருக்கிறோம். ஆனா தேவன் மத்தேயுல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் செய்த காரியத்தை விசுவாசிகளால் நடக்கும் காரியங்கள்னு சொல்லிட்டு, நான் செய்த காரியத்தையும் செய்வான், எனக்கு மேலான காரியங்களும் செய்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மேலான காரியங்கள் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாதாரண தடைகளை கண்டு நம்ம சோர்ந்து விடக்கூடாது. ஆனால் தான் ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு அப்படின்னு 2000 வருடங்களுக்கு முன்பாக படகுல சீடரோட இருந்த தேவன் இன்றைக்கு உங்களை நோக்கி கேட்கிறார், ஏன் பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று. உங்கள் விசுவாசம் எங்கே இருக்கிறது? உங்கள் விசுவாசம் எங்கே இருக்கிறது? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். பயத்தினாவை எடுத்து போட்டுவிட்டு எழும்பி நடப்போம், எழும்பி பிரகாசிப்போம். அதற்காகத்தான் தேவ அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை குறித்து, உங்களை குறித்து என்ன அழைப்பு
தேவன் என்னை எதற்காக அழைத்தார், பேர் சொல்லி எதற்காக அழைத்தார் புரிந்து கொண்டோம்னா தேவன் உங்களை கொண்டு வல்லமையான காரியங்கள் செய்வதில் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் பயப்படாமல் விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாக இருக்க எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. ஏஸ்தாமனே, உங்கள் அழைப்பை அறிந்து கொண்டு அதன்படி செயல்பட எங்களுக்கு உதவும் ஆண்டவரே. வழிநடத்தும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள பயத்தின் ஆவியை முதல் நாமத்தினாலே சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. ஏஸ்தாமனே, அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஏஸ்தாமனே, விசுவாசத்தின் ஆவியால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புகிறோம் ஆண்டவரே. வழிநடத்தும் அப்பா. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.